வணக்கம் நண்பர்களே. தோட்டக்கலை மீது ஆர்வமுள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். ஜனவரி மாதம் பிறந்துவிட்டது. நம்மில் பலர் புதிய உற்சாகத்துடன் தோட்டம் அமைக்க திட்டமிட்டிருப்போம். ஆனால் ஒரு நிமிடம். ஜனவரி மாதம் தோட்டக்கலைக்கு ஒரு சிறந்த மாதமாக இருந்தாலும் ஒரு சிறிய தவறு உங்கள் மாதக்கணக்கு உழைப்பை வீணாக்கிவிடும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? நீங்கள் ஆசையாக வாங்கி வைத்திருக்கும் 3 பிரபலமான காய்கறி விதைகள் இந்த ஜனவரி மாதத்தில் விதைத்தால் 100% முளைக்காது, அல்லது அப்படியே முளைத்தாலும் செடிகள் வளராமல் அழிந்துவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. அந்த 3 விதைகள் எவை? அவற்றை ஏன் இப்போது நடக்கூடாது என்பதற்கான அதிர்ச்சியூட்டும் காரணங்களை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கப் போகிறோம். உங்கள் நாற்றுகளை காப்பாற்ற விரும்பினால் இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாகப் பாருங்கள். முதலில் ஜனவரி மாதத்தின் தட்பவெப்ப நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது குளிர்காலம். பகலில் லேசான வெயிலும் இரவில் நல்ல குளிரும் இருக்கும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மண்ணின் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கும். மனிதர்களான நமக்கு இந்த காலநிலை இதமாக இருக்கலாம். ஆனால் சில குறிப்பிட்ட வகை தாவரங்களின் விதைகளுக்கு இது முற்றிலும் பொருந்தாது. விதைகள் முளைப்பதற்கு 3 முக்கிய விஷயங்கள் தேவை. 1. ஈரப்பதம். 2. ஆக்சிஜன். 3. சரியான வெப்பநிலை. இதில் வெப்பநிலை என்பது மிகவும் முக்கியமான காரணி. ஒவ்வொரு வகை விதைக்கும் முளைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச வெப்பநிலை தேவை. அந்த வெப்பநிலை மண்ணில் இல்லாதபோது நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் எவ்வளவு நல்ல விதையாக இருந்தாலும் அது முளைக்காது. ஜனவரி மாதக் குளிர் நாம் பார்க்கப் போகும் அந்த 3 விதைகளின் முளைப்புத் திறனை பூ உருட்டிகா முடக்கிவிடும். நாம் தவிர்க்க வேண்டிய முதல் விதை வெண்டைக்காய். ஆமாம், நம்முடைய சமையலில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சுலபமாக வளர்க்கக்கூடிய வெண்டைக்காயை இந்த மாதத்தில் விதைப்பதை தவிர்க்க வேண்டும். இதற்கான முக்கிய காரணம், வெண்டைக்காய் ஒரு வெப்ப மண்டலப் பயிர். அதாவது அது அதிக வெப்பத்தை விரும்பக்கூடிய ஒரு செடி. அதன் விதைகள் முளைப்பதற்கு மண்ணின் வெப்பநிலை குறைந்தபட்சம் 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை சீராக இருக்க வேண்டும். ஆனால் ஜனவரி மாதத்தில் குறிப்பாக இரவு நேரங்களில் மண்ணின் வெப்பநிலை 15 டிகிரிக்கும் கீழே செல்ல வாய்ப்புள்ளது. இவ்வளவு குளிரான மண்ணில் வெண்டைக்காய் விதையை நீங்கள் விதைத்தால் அது முளைக்காமல் அப்படியே மண்ணுக்குள் உறக்க நிலைக்குச் சென்றுவிடும். நீங்கள் தினமும் தண்ணீர் ஊற்றும்போது ஈரப்பதம் அதிகமாகி முளைக்காத அந்த விதை இறுதியில் அழுகிப்போகவே அதிக வாய்ப்புள்ளது. அதனால் உங்கள் நேரத்தையும் விதைகளையும் வீணாக்க வேண்டாம். வெண்டைக்காய் விதைக்க இது சரியான நேரமல்ல என்பதை மனதில் கொள்ளுங்கள். வெண்டைக்காய் விதைகளை ஜனவரியில் விதைத்தால் ஏற்படும் இன்னொரு பெரிய சிக்கல் நாற்றுகளின் வளர்ச்சியின்மை. ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக ஏதோ ஒரு சில விதைகள் பகல் நேர வெப்பத்தில் முளைத்துவிட்டாலும் கூட அந்த நாற்றுகள் ஆரோக்கியமாக வளராது. இரவில் நிலவும் கடுமையான குளிர் அந்த இளம் நாற்றுகளின் வளர்ச்சியை முற்றிலும் பாதித்துவிடும். செடிகள் உயரமாகவும் வளராது. இலைகள் சுருண்டு போய் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். வேர்களின் வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருக்கும். இப்படிப்பட்ட பலவீனமான செடிகளில் பூச்சிகள் மற்றும் நோய்களின் தாக்குதல் மிக எளிதாக வந்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் உரம் போட்டாலும் பூச்சி விரட்டி அடித்தாலும் அந்த செடிகள் தேறுவது மிகவும் கடினம். இறுதியில் பூக்களும் காய்களும் பிடிக்காமல் உங்கள் உழைப்பு முழுவதும் வீணாகிவிடும். ஆகவே வெண்டைக்காய்க்கு ஜனவரி மாதம் ஒரு நோ-கோ மாதம். பொறுமையாக இருந்து பிப்ரவரி மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதத்தில் விதைத்தால் நல்ல செழிப்பான வளர்ச்சியையும் அமோகமான விளைச்சலையும் நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். அடுத்து நாம் பார்க்கப் போகும் 2வது முக்கியமான விதை பாகற்காய். பாகற்காய் கொடி வகையை சார்ந்தது. இதுவும் வெண்டைக்காயைப் போலவே அதிக வெப்பத்தையும் அதிக சூரிய ஒளியையும் விரும்பக்கூடிய ஒரு பயிர். பாகற்காய் விதைகளின் ஓடு சற்று கடினமாக இருக்கும். அது இளகி உள்ளிருக்கும் கரு முளைத்து வெளியே வருவதற்கு மண்ணில் நல்ல வெப்பமும் ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் தேவை. ஜனவரி மாதத்தில் நீங்கள் பாகற்காய் விதையை விதைக்கும்போது மண்ணில் ஈரப்பதம் இருக்கும், ஆனால் தேவையான வெப்பம் இருக்காது. இதன் காரணமாக அந்த கடினமான ஓடு இளகுவதற்கு பதிலாக அதிகப்படியான ஈரப்பதத்தால் பூஞ்சானத் தாக்குதலுக்கு உள்ளாகும். நீங்கள் விதையை விதைத்த இடத்தில் சில நாட்களில் வெள்ளை பஞ்சு போன்ற பூஞ்சானத்தைத்தான் பார்க்க முடியுமே தவிர முளைத்து வரும் நாற்றை பார்க்க முடியாது.
இது பாகற்காய் விதைப்பில் குளிர்காலத்தில் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். பாகற்காய் விதைகளை ஜனவரியில் விதைப்பதை தவிர்க்க இன்னொரு முக்கிய காரணம் இருக்கிறது. பாகற்காய் ஒரு கொடிப்பயிர் என்பதால் அதன் வளர்ச்சி வேகமாக இருக்க வேண்டும். கொடி வேகமாக படர்ந்தால்தான் அதில் கிளைகள் உருவாகி பூக்கள் பூத்து காய்கள் காய்க்கும். ஆனால் ஜனவரி மாதத்தின் குளிரான காலநிலை கொடியின் வளர்ச்சியை மிகவும் மெதுவாக்கிவிடும். அப்படியே சில விதைகள் முளைத்தாலும் அந்த செடி ஓர் அடி வளர்வதற்கே பல வாரங்கள் எடுத்துக்கொள்ளும். இலைகளும் சிறியதாக வளர்ச்சியின்றி காணப்படும். ஒரு கொடிப்பயிரின் ஆரம்ப கட்ட வளர்ச்சி இப்படி தடைபட்டால் அது பிற்காலத்தில் நல்ல விளைச்சலை கொடுப்பது என்பது டாதாப்பு அசாத்தியம். உங்கள் தோட்டத்தில் ஒரு பாகற்காய் கொடி வளரவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருப்பதை பார்க்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். எனவே பாகற்காய் விதைக்க திட்டமிருந்தால் கோடை காலம் வரை, அதாவது ஏப்ரல் அல்லது மே மாதம் வரை காத்திருப்பது மிக மிக நல்லது. இப்போது நாம் பார்க்கப் போகும் மூன்றாவது விதை கொஞ்சம் தந்திரமானது. அதுதான் தக்காளி. என்னது, தக்காளியை ஜனவரியில் விதைக்கக் கூடாதா? நாங்கள் விதைத்து நன்றாகத்தானே வருகிறது என்று சிலர் கேட்கலாம். இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் எல்லா தக்காளி வகைகளைப் பற்றியும் பேசவில்லை. குறிப்பாக நமது நாட்டுத் தக்காளி வகைகள் மற்றும் அதிக வெப்பத்தை விரும்பும் சில ஹைபிரிட் வகைகளைப் பற்றித்தான் பேசுகிறோம். இந்த வகை தக்காளி விதைகள் முளைப்பதற்கு 18 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை தேவை. ஜனவரியில் இந்த வெப்பநிலை கிடைத்து விதைகள் முளைத்துவிட வாய்ப்புள்ளது. ஆனால் பிரச்சனை அதன் பிறகுதான் ஆரம்பமாகும். தக்காளி செடிகள் வளர்ந்து பூ பூக்கும் தருணத்தில் இரவில் வெப்பநிலை மிகவும் குறைந்தால் அது ஃப்ளவர் டிராப் எனப்படும் பூ உதிர்வு பிரச்சனைக்கு வழிவகுக்கும். பூ உதிர்வு பிரச்சனை என்பது தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை தரும் ஒரு விஷயம். உங்கள் தக்காளி செடி நன்றாக வளர்ந்து பச்சை பசேல் என்று இருந்து அழகாக மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பூக்கள் எப்போது பிஞ்சாக மாறும் என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தால் அத்தனை பூக்களும் செடியிலிருந்து உதிர்ந்து கீழே கிடக்கும். இதற்கு காரணம் இரவில் நிலவும் அதீத குளிர்தான். தக்காளி பூக்களில் மகரந்தச் சேர்க்கை நடைபெற்று அது பிஞ்சாக மாறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட சீரான வெப்பநிலை தேவை. இரவு வெப்பநிலை திடீரென குறையும் போது செடி ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாகி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பூக்களை உதிர்த்துவிடும். இதனால் உங்கள் செடியில் ஓகே காய் கூட பிடிக்காமல் போகலாம். இந்த ஏமாற்றத்தை தவிர்க்க நாட்டுத் தக்காளி வகைகளை ஜனவரியில் விதைப்பதை தவிர்ப்பது நல்லது. தக்காளி விஷயத்தில் இன்னொரு சவாலும் ஜனவரியில் உண்டு. அதுதான் மகரந்தச் சேர்க்கை. தக்காளி பூக்களில் மகரந்தச் சேர்க்கை நடைபெறுவதற்கு தேனீக்கள் மற்றும் பிற பூச்சிகளின் உதவி தேவை. குளிர்காலத்தில், குறிப்பாக அதிக பனிப்பொழிவு உள்ள நாட்களில் பூச்சிகளின் நடமாட்டம் மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் இயற்கையான மகரந்தச் சேர்க்கை தடைபடும். நீங்களே கைகளால் மகரந்தச் சேர்க்கை செய்தாலும் குளிரின் காரணமாக மகரந்தத் துகள்கள் வீரியம் குறைவாக இருப்பதால் அது வெற்றிகரமாக காயாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. மேலும் குளிர்காலத்தில் இலைச்சுருட்டு நோய் போன்ற சில நோய் தாக்குதல்களும் தக்காளிச் செடிகளில் அதிகமாக காணப்படும். எனவே சரியான தீர்வாக நீங்கள் ஜனவரி மாத இறுதியில் இந்த தக்காளி விதைகளை ஒரு நாற்றங்காலில் அல்லது சிறிய தொட்டிகளில் வீட்டிற்குள் வைத்து முளைக்க வைத்து பிப்ரவரி மாத இறுதியில் குளிர் சற்று குறைந்த பிறகு தோட்டத்திற்கு மாற்றலாம். இது செடிகள் ஆரோக்கியமாக வளர உதவும். நாம் இப்போது பார்த்த இந்த 3 விதைகளுக்கும் வெண்டை, பாகல், தக்காளி பொதுவான ஒரு தேவை இருக்கிறது. அதுதான் சூரிய ஒளி. ஜனவரி மாதத்தில் பகல் நேரம் குறைவாகவும் சூரிய ஒளியின் தீவிரம் சற்று குறைவாகவும் இருக்கும். இந்த 3 காய்கறிச் செடிகளும் நன்றாக வளர்ந்து காய்களை உற்பத்தி செய்ய ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 6 முதல் 8 மணி நேர நேரடி சூரிய ஒளி தேவை. ஜனவரி மாதத்தில் இந்த அளவு சூரிய ஒளி கிடைப்பது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம். மேகமூட்டமான நாட்கள் அதிகமாக இருந்தால் செடிகளின் வளர்ச்சி மேலும் பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கை செயல்முறை மெதுவாக நடப்பதால் செடிகளால் தங்களுக்கு தேவையான ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியாது. இது இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கும் செடிகள் பலவீனமாக இருப்பதற்கும் வழிவகுக்கும். விதைகளை தேர்ந்தெடுக்கும் போது நாம் செய்யும் ஒரு பொதுவான தவறு பாக்கெட்டின் மீதுள்ள படத்தை பார்த்து வாங்குவது. ஆனால்
ஒவ்வொரு விதை பாக்கெட்டின் பின்னாலும் அதை விதைக்க சரியான பருவம், பட்டம் மற்றும் வெப்பநிலை குறித்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் அதை பெரும்பாலும் படிப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காய்கறி எல்லா காலங்களிலும் வளரும் என்று நாமாகவே நினைத்துக் கொள்கிறோம். இது முற்றிலும் தவறு. ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு குறிப்பிட்ட வளரும் பருவம் உண்டு. அந்த பருவத்தில் விதைக்கும் போதுதான் செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்து நமக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும். எனவே இனிமேல் விதைகள் வாங்கும்போது அதன் பின்னால் உள்ள வழிமுறைகளை ஒரு நிமிடம் படித்து பார்த்து வாங்குங்கள். அது உங்கள் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படியானால் ஜனவரி மாதத்தில் நாங்கள் எந்த விதைகளையுமே விதைக்கக் கூடாதா என்று. அப்படி இல்லை. ஜனவரி மாதத்தில் விதைப்பதற்கு என்றே பல அற்புதமான காய்கறிகள் இருக்கின்றன. குறிப்பாக கீரை வகைகள். பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை, புளிச்சக்கீரை, கொத்தமல்லி, புதினா போன்ற அனைத்து கீரை வகைகளையும் நீங்கள் தாராளமாக ஜனவரியில் விதைக்கலாம். குளிர்காலத்தில் கீரைகளின் வளர்ச்சி மிகவும் பசுமையாகவும் வேகமாகவும் இருக்கும். கீரைகளுக்கு அதிக வெப்பம் தேவையில்லை. மிதமான சூரிய ஒளியே போதுமானது. எனவே ஜனவரி மாதத்தை கீரைகளுக்கான மாதமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கீரைகளை தவிர வேறு என்னென்ன காய்கறிகளை ஜனவரியில் விதைக்கலாம்? முள்ளங்கி இதற்கு ஒரு சிறந்த தேர்வு. முள்ளங்கி விதைகள் குளிரில் நன்றாக முளைக்கும், கிழங்குகளும் வேகமாக பெருக்கும். அதேபோல கேரட், பீட்ரூட் போன்ற கிழங்கு வகை காய்கறிகளையும் விதைக்க இது சரியான நேரம். இந்த வகை காய்கறிகள் மண்ணுக்கு அடியில் வளர்வதால் குளிர்காலத்தின் மிதமான வெப்பநிலை அவற்றின் வளர்ச்சிக்கு மிகவும் உகந்தது. மேலும் பட்டாணி, பீன்ஸ் போன்ற சில அவரை வகைகளும் குளிர்காலத்தில் நன்றாக வளரும். எனவே தவறான விதைகளை தேர்ந்தெடுத்து ஏமாற்றம் அடைவதை விட சரியான விதைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் தோட்டத்தை பசுமையாக மாற்றுங்கள். வெண்டைக்காய் விதைப்புக்கு சரியான மாற்று நேரம் எப்போது? பொதுவாக தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலைக்கு பிப்ரவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் இருந்து வெண்டைக்காய் விதைகளை விதைக்கத் தொடங்கலாம். அப்போது குளிரின் தாக்கம் குறைந்து கோடையின் ஆரம்ப வெப்பம் மண்ணுக்கு கிடைக்கத் தொடங்கும். இது விதைகள் விரைவாகவும் 100% முளைப்பதற்கும் உதவும். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் வெண்டைக்காய் விதைப்பதற்கு மிகவும் சிறந்த மாதங்கள். இந்த நேரத்தில் நடப்படும் செடிகள் கோடை முழுவதும் உங்களுக்கு தொடர்ந்து காய்களை கொடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே வெண்டைக்காய்க்காக இன்னும் ஒரு மாதம் காத்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய விளைச்சலை தரும். பாகற்காய் விதைக்க சிறந்த நேரம் எது? பாகற்காய் ஒரு முழுமையான கோடைக்கால பயிர். அதற்கு அதிக வெப்பம் தேவை. எனவே மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்தில் பாகற்காய் விதைகளை விதைப்பது மிகச் சிறந்தது. அப்போதுதான் கொடி எந்த தடையுமின்றி வேகமாக படர்ந்து வளரும். கோடை மழை கிடைக்கும்போது அதன் வளர்ச்சி இன்னும் அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் ஜூன், ஜூலை மாதங்களில் கூட பாகற்காய் விதைக்கலாம். ஆனால் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பாகற்காய் விதைப்பதை தவிர்ப்பது உங்கள் கொடியின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சரியான நேரத்தில் விதைத்தால் ஒரு சிறிய இடத்தில் வைத்த பாகற்காய் கொடியே உங்கள் முழு வீட்டிற்கும் தேவையான காய்களை கொடுக்கும். தக்காளிக்கு என்ன செய்வது? நாம் முன்பே சொன்னது போல குளிரை தாங்கி வளரக்கூடிய சில பிரத்யேக ஹைபிரிட் தக்காளி வகைகள் சந்தையில் கிடைக்கின்றன. அவற்றை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் நாட்டு தக்காளி பிரியராக இருந்தால் பிப்ரவரி மாத மத்தியில் நாற்று விட்டு மார்ச் மாதத்தில் செடிகளை நடவு செய்வது நல்லது. அப்பொழுது பூ பூக்கும் சமயத்தில் இரவு நேர குளிர் அதிகமாக இருக்காது. பூக்கள் உதிரும் பிரச்சனையும் ஏற்படாது. தக்காளி நாற்றுகள் வளர சுமார் 25 முதல் 30 நாட்கள் ஆகும். எனவே உங்கள் நடவு செய்யும் நேரத்தை கணக்கிட்டு அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக விதைகளை நாற்றங்காலில் விதைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிறிய திட்டமிடல் உங்களுக்கு தக்காளி அறுவடையில் பெரிய வெற்றியைத் தரும். விதைகளை விதைப்பதற்கு முன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் விதை நேர்த்தி. குறிப்பாக பாகற்காய், வெண்டைக்காய் போன்ற கடினமான ஓடுகளைக் கொண்ட விதைகளை விதைப்பதற்கு முன் குறைந்தது 8 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும். இது விதையின் மேல் தோலை இளகச் செய்து முளைப்புத் திறனை அதிகரிக்கும். தண்ணீரில் ஊற வைப்பதற்கு பதிலாக பஞ்சகவ்யா அல்லது ஜீவாமிர்தம் போன்ற கரைசல்களில் ஊற வைத்தால் அது விதைகளுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தை கொடுத்து நாற்றுகள் ஆரோக்கியமாக வளர உதவும். ஆனால் இந்த விதை நேர்த்தியை நீங்கள் செய்தாலும் கூட
ஜனவரி மாதக் குளிரில் இந்த 3 விதைகளும் முளைப்பது கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சரியான பருவத்தில் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் பலன் இரட்டிப்பாக இருக்கும். மண்ணின் வெப்பநிலை என்பது நாம் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. ஆனால் அது செடிகளின் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஒரு தோட்டக்கலை ஆர்வலராக இருந்தால் ஒரு சாயில் தெர்மோமீட்டர், சோல் தெர்மோமீட்டர் வாங்கி வைத்துக் கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது மண்ணின் வெப்பநிலையை துல்லியமாக காட்டும். ஒவ்வொரு காய்கறியின் விதைக்கும் தேவையான குறைந்தபட்ச முளைப்பு வெப்பநிலையை நீங்கள் இணையத்தில் தெரிந்து கொண்டு, உங்கள் மண்ணின் வெப்பநிலை அந்த அளவிற்கு வந்த பிறகு விதைகளை விதைத்தால் உங்கள் வெற்றி வாய்ப்பு 100% உறுதி. இது ஒரு தொழில்முறை தோட்டக்கலை நிபுணர் போல உங்களை செயல்பட வைக்கும். இந்த சிறிய முதலீடு உங்கள் தோட்டக்கலையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். குளிர்காலத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கோடை காலத்தைப் போல குளிர்காலத்தில் மண்ணில் உள்ள ஈரம் அவ்வளவு சீக்கிரம் ஆவியாகாது. எனவே தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியமில்லை. மண்ணின் மேற்பரப்பை தொட்டு பார்த்து அது உலர்ந்திருந்தால் மட்டும் தண்ணீர் ஊற்றினால் போதும். அதிகப்படியான தண்ணீர் குளிரான சூழ்நிலையில் வேர் அழுகல் நோயை உண்டாக்கிவிடும். குறிப்பாக நாற்றங்காலில் இருக்கும் இளம் செடிகளுக்கு இது மிகவும் ஆபத்தானது. குறைந்த தண்ணீர், சரியான சூரிய ஒளி மற்றும் குளிரிலிருந்து பாதுகாப்பு, இதுவே குளிர்கால தோட்டக்கலையின் மந்திரம். இந்த 3ஐயும் சரியாக கடைபிடித்தால் உங்கள் குளிர்காலத் தோட்டம் பசுமையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த விதைகளை விதைத்து அவை முளைக்காமல் இருந்தால் என்ன செய்வது? கவலைப்பட வேண்டாம். விதைத்த இடத்தை கிளறிப் பாருங்கள். விதைகள் அழுகிப் போயிருந்தால் அவற்றை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் வேறு குளிர்கால காய்கறி விதைகளை விதைக்கலாம். ஒருவேளை விதைகள் அழுகாமல் அப்படியே இருந்தால் இன்னும் சில வாரங்கள் காத்திருக்கலாம். பிப்ரவரி மாதத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது அந்த விதைகள் முளைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அப்படி முளைக்கும் செடிகள் சற்று தாமதமாகவே காய்ப்புக்கு வரும். உங்கள் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் சிறந்த தோட்டக்கலை. இந்த தவறு அடுத்த முறை சரியான பருவத்தில் விதைக்க வேண்டும் என்ற பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3 விதைகளைத் தவிர பூசணி, சுரைக்காய், புடலங்காய் போன்ற மற்ற கொடி வகை காய்கறிகளையும் ஜனவரியில் விதைப்பதை தவிர்ப்பது நல்லது. அவற்றுக்கும் பாகற்காயைப் போலவே அதிக வெப்பம் தேவை. பொதுவாக ஒரு காய்கறியின் பூர்வீகம் வெப்ப மண்டலப் பகுதியாக இருந்தால் அது குளிர்காலத்தில் நன்றாக வளராது என்பதை ஒரு பொது விதியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதே சமயம் கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் போன்ற காய்கறிகளின் பூர்வீகம் குளிர் பிரதேசங்களாக இருப்பதால் அவை நமது குளிர்காலத்திற்கு ஏற்றவையாக இருக்கின்றன. இந்த சிறிய தர்க்கத்தை புரிந்து கொண்டால் நீங்களே எந்த பருவத்தில் எந்த காயை நடலாம் என்பதை எளிதாக தீர்மானித்து விடலாம். இறுதியாக, தோட்டக்கலை என்பது ஒரு பொறுமையான கலை. அவசரப்பட்டு தவறான நேரத்தில் விதைகளை விதைத்து ஏமாற்றம் அடைவதை விட சரியான பருவத்திற்காக காத்திருந்து சரியான விதைகளை விதைத்து செடிகள் வளர்வதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதுதான் உண்மையான அனுபவம். ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வாழ்க்கை சுழற்சி உண்டு. அதை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கிக் கொடுப்பதுதான் ஒரு உண்மையான தோட்டக்காரரின் கடமை. இந்த ஜனவரி மாதத்தில் வெப்பத்தை விரும்பும் காய்கறிகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு குளிரை விரும்பும் கீரைகளையும் கிழங்கு வகைகளையும் பயிரிட்டு உங்கள் தோட்டத்தை பசுமையாக்குங்கள். கோடை வரும்போது வெண்டை, பாகல், தக்காளி என உங்கள் விருப்பமான காய்கறிகளை விதைத்து அமோக விளைச்சல் காணலாம். நண்பர்களே, இந்த வீடியோவில் ஜனவரி மாதத்தில் எந்த 3 விதைகளை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். சுருக்கமாகச் சொல்வதானால், அதிக வெப்பம் தேவைப்படும் வெண்டைக்காய், பாகற்காய் மற்றும் பூ உதிர்வு பிரச்சனைக்கு உள்ளாகும் நாட்டுத் தக்காளி ஆகியவற்றை ஜனவரியில் விதைப்பதை தவிர்ப்பது நல்லது. இதற்கு காரணம் மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருப்பது, சூரிய ஒளி குறைவாக இருப்பது மற்றும் பூச்சித் தாக்குதல் அதிகமாக இருப்பது. சரியான நேரத்தில் சரியான விதையை தேர்ந்தெடுப்பதே வெற்றிகரமான தோட்டக்கலையின் முதல் படி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கும் இதை பகிருங்கள். மேலும் பல பயனுள்ள தோட்டக்கலை தகவல்களுக்கு NMM சேவா பை NLG SBS காரைப் கார்வானு என்
மார்சிபு உவ்டு. இப்போது உங்களுக்கான கேள்வி. ஜனவரி மாதத்தில் நீங்கள் என்னென்ன காய்கறிகளை உங்கள் தோட்டத்தில் பயிரிடுகிறீர்கள்? உங்கள் வெற்றிகரமான அனுபவங்களை எங்களுடன் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.